பென் மொஹோத்சவ் 4 கொல்கட்டா ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு காலை வணக்கம். நம்ம சேனலில் ஈவென்ட் பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பென் எழுதுகோளினுடைய கண்காட்சி. நடக்கவிருக்கிற இடம் ஊருன்னு பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தின் தலைநகரமாம் கொல்கட்டா என்று அறியப்படுகிறது. இதோட என்ன பேர் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா பென் மொஹோத்சவ் 4 அப்படின்னா இது வந்து 4வது முறையாக தொடர்ந்து நடக்கிறதா நம்ம எடுத்துக்கலாம். எங்கே நடக்குது அப்படின்னா ஐசிசிஆர் கொல்கட்டா. டைமிங் வந்து 1லிருந்து 8 வரைக்கும். ஆமாம், மதியானம் 1 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் அப்படின்றது இங்கே குறிப்பிட்டிருக்கிறது. இதுக்குண்டான டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த காணொலியில் கொடுத்துருக்குறோம். இந்த குறிப்பிட்ட தொலைபேசி எண், வெப்சைட் எல்லாத்தையுமே இந்த காணொலியில் கொடுத்துருக்குறோம். இது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எனக்கு தொடர்பு கொள்ளலாம். அதை நான் விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது வந்து ஒரு கண்காட்சி நடக்கவிருக்கிறத பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அந்த ஈவெண்ட்டோட கான்செப்டை சொல்லிடுவாங்க. ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸ் வந்து அதை இப்போ பண்ணிடுறாங்க. ஒரு தனிப்பட்ட நபர் வந்து எல்லா இடத்துலையும் மெனக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வகையில் இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறது வந்து கிசாலே ஈவெண்ட்ஸ் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது பெண் கண்காட்சியை வந்து ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணுவாங்க. இந்த எழுதுகோளை பொறுத்த வரைக்கும் மிக நீண்ட வரலாறு வந்து ஏற்கனவே சென்னையில் நடந்த பெண் கண்காட்சியில் வந்து அந்த காணொலியில் நான் குறிப்பிட்டிருந்தேன். திருப்பியும் நான் சொல்கிறேன், எழுதுகோளை பொறுத்த வரைக்கும் இப்போ உள்ள மாடர்ன் பென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து மேட்டர் ஆஃப் ப்ரைடு. இப்போ நம்ம சாதாரணமாக நம்ம ஒரு பொதுஜனங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பால் பாயிண்ட் பேனா வச்சுருப்போம், பென்சில்ஸ் வச்சுருப்போம். இந்த மாதிரி வந்து டெய்லி பேஸ் யூஸ் பண்ணுறதை தாண்டி ஒரு டிப்ளமேட்ஸு, ஒரு உயரிய பதவியில் இருக்கிறவங்க, டாக்டர்ஸாக இருக்கட்டும், மிகப்பெரிய இன்ஜினியர்ஸாக இருக்கட்டும், பிஸ்னஸ்மேனாக இருக்கட்டும், அவங்க வந்து சில குறிப்பிட்ட பிராண்டை பயன்படுத்துகிறது வந்து அது அவங்களுக்கு வந்து ஒரு மேட்டர் ஆஃப் ப்ரைடு. ஸோ இதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஃபவுண்டைன் பென்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இந்த ஃபவுண்டைன் பென்ஸுன்றதை பொறுத்த வரைக்கும் இங்கு ஊற்றி அந்த இங்கு மூலமாக எழுதுகிற பென்ஸு. அந்த ஃபவுண்டைன் பென்ஸுக்கு வந்து ஏறக்குறைய ஒரு 200 ஆண்டுகால வரலாறு உண்டு. அந்த ஃபவுண்டைன் பென்ஸை பேரலாக பார்த்தீங்க அப்படின்னா பென்சில்ஸை வந்து ஒரு நார்மலாக சார்கோல்ஸில் வந்து பிளாக் கலரை தாண்டி அதில் பல வகையானது இருக்குது. விக்டோரியன் ஏராலேருந்து, அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு 150-200 இயர்ஸ்க்கு பின்னாடி வந்ததுலேருந்தே அந்த பென்சில்ஸ்க்கு வந்து ஒரு நீண்ட வரலாறு உண்டு. ஏர்லியர் பென்சில்ஸ் அண்ட் பென்ஸ் வந்து தங்கத்துலேயும் வெள்ளியிலையும் பலதரப்பட்டது இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பின்னாடி வந்த பென்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2-in-1 பென்ஸாக வந்து சிறப்பாக பண்ணாங்க. அதாவது ஒரு சைடு வந்து ஃபவுண்டைன் பென்னாக இருக்கும், இன்னொரு சைடு வந்து ரோலர் பால். அதாவது இப்போ நம்ம சாதாரணமாக பயன்படுத்துகிற ஜெல் பென்ஸ்க்கு முன்னாடி உள்ள பால் பாயிண்ட் பென்னுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதோட வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்து ரோலர் பாலுன்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி வந்து தொட்டு எழுதுகிற டிப் பென்ஸ், அதாவது அந்த நிப்ஸ் இருக்கும். நிப்ஸை வந்து ஒரு கட்டையிலையோ ஒரு சின்ன பல மெட்டீரியல் கோல்டு சில்வர்லேயோ ஃபிக்ஸ் பண்ணி அதை இங்கில் டிப் பண்ணி எழுதுவாங்க. டிப் பென்ஸு, நிப் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு பல வகையாக உண்டு. அதுக்கு முன்னாடி வந்து ஏன்ஷியன் ஸ்டைலஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு மிக நீண்ட வரலாறு, தனிப்பட்ட ஒரு காணொலியை நான் போட்டிருக்கிறேன். அதாவது ஓலைச்சுவடிகள்லேயோ இந்த டேப்லெட்ஸ்லையும் எழுதுறக்கூடிய எழுதுகோள் ஸ்டைலஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும், இந்த கண்காட்சியை பொறுத்த வரைக்கும் மோரார்லெஸ் வந்து எல்லா ஒரு பென் மேக்கர்ஸும் இங்கே வந்திருக்கிறாங்க, ஸ்டால் போடுறாங்க. இங்கே வந்து உங்களுக்கு வந்து உடனடியாக நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஒரு பேனா அப்படின்னா எப்படி எழுதுது, அது எந்த மாதிரி நமக்கு தேவை, என்னென்ன மெட்டீரியலில் வந்து நமக்கு தேவை, அதை நம்ம என்ன மெட்டீரியல் நம்ம எழுத போகிறோம். உதாரணத்துக்கு டாக்டர்னால் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுவார், ஒரு சிக்னேச்சர் போடுறதுக்குன்னா அதுக்கு உண்டான விஷயங்களை தேடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரெக்குவயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி இங்கே பென்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி வித்தியாசமான ஈவெண்ட்ஸ் நடக்குது, ஒரு மற்ற விஷயங்கள் நடக்குதுன்னா அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அதை ஒரு சிறப்பு காணொலியாக வெளியிட நாங்கள் தயாராக இருக்கிறோம். நம்ம எல்லாம் சேர்ந்து உயரக்கூடிய வளரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த மாதிரியான பரிமாற்றம் மூலமாக தான் கிடைக்கும்னு நான் ஆழமாக நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.